இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க, நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க, மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ். சல்யூட். ஸ்டூடண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். ஏம்மா இதுதான்டா சிங்கப்பெண். தனியா அந்த கூட்டத்துல போய் எல்லாரையும் போட்டு கதற விட்டுட்டு இப்படி பேட்டியும் கொடுக்கணும்னா எவ்வளவு தைரியம் வேணும்? இதுதான் உண்மையாட்டு சிங்கப்பெண். அது இல்லாம இந்த அக்கா சொன்னதுல 100% உண்மை. ஏன்னா டெல்லியில நடக்க ப்ரொடெஸ்ட் வேற, ஆனா சென்னையில நடக்க இது ரொம்ப வேற. அவங்க நீட்டும் சொல்லிய ஒரு போர்வையை வச்சுட்டு உள்ளாடி வேறதான் பண்ணிட்டு இருக்கணும். டிவிக்கு எதிர்க்கணும், மறுபடியும் சிஎம் விஜய் சார்னா அவரை தான் போட்டு குத்திட்டு இருக்கணும். இவனும் தேவையில்லாத பண்ணு. நீட்டுன்னா நீட்டே எதிருங்க. ஸ்டூடெண்ட் போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமா பண்ணுங்க. அதை விட்டு மறுபடியும் அதுக்குள்ள அரசியல் ஃபுல்லா. அங்க அரசியல், அங்க ஃபுல்லா நடக்கிறது ஃபுல்லா அரசியல் தான். திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்க இப்படி பண்ணாதான் உங்க தோல்வி வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் உங்க தோல்விக்கு தான். நீங்க வெற்றி நினைச்சு பண்ணது, ஆனா இதெல்லாம் உங்க தோல்வி. ஏற்கனவே இப்படி பண்ணி கொத்து புரோட்டாக்கி விட்டனா மறுபடியும் இப்படி பண்ணா சவர்மா ஒரு சுருட்டி விழுங்கி போடுவோம்.